यत्तद्धनुर्जनमनोमयम् ऐक्षवं ते तस्यास्तु देवी हृदयं मम मूलदेशः चाप अधिरोपणविधौ चरण अञ्चलेन सम्भाव्यते किल समाक्रमणं कदाचित्. ஓகே. போன ஸ்லோகத்தில் நம்ம பார்த்த நல்ல அழகான ஸ்லோகம் அது. போன ஸ்லோகம் பார்த்தோம்னா அவர் என்ன சொல்கிறாரு, ஏதோ குழஞ்சி தொலைஞ்சு போச்சு, பின்னாடி கிடைக்கிற வச்சு அம்மாவுக்கு அப்படியே பாசம் பொங்கிண்டு வரும் இல்லையா, அது மாதிரி என்ன நான் தொலைஞ்சு கிடச்ச குழந்த மாதிரி. ஏன்னா அவ்வளோ நாளைக்கு நான் உன்னை நினைக்கவே இல்லை, அப்போ தான் நினைக்கிறேன், ரொம்ப லேட்டாக நினைக்கிறேன். அதனால என்னை பார்த்த உடனே உனக்கு அப்படியே பாசம் பொங்கிண்டு உன்னோட ஸ்தனமாக பால் வந்தது, அது அப்படியே முத்தாக சேர்ந்து உன்னோட முத்து மாலையாக நெஞ்சில் கிடக்குன்னு விட்டார் போன ஸ்லோகத்தில். இப்போ என்ன சொல்கிறாருன்னா, ஜனமனோமயம் ஐட்சவம் தே, அதாவது எல்லா ஜனங்களுடைய மனசுங்கிறத தேவி தன்னுடைய வில்லாக வச்சுட்டுருக்கான். தேவி கையில் வில்லு, அம்பு, அப்புறம் இது பாசம், அங்குஷம் எல்லாம் வச்சுட்டுருப்போம் இல்லையா. ஸோ பாசம் எதை குறிக்கிறது, நம்மளுடைய சம்சார தலையை எங்கிட்ட கொண்டு வா, என்கிட்ட கட்டு போட்டுக்கோன்றான். நீ சம்சாரத்தில் போய் மாட்டிக்காதே, எங்கிட்ட வந்தியானா என்னோட பாசக்கயிறில் மாட்டிண்டியானா நீ தப்பிச்சுடலாம். அதே மாதிரி அங்குஷம் வந்து நம்மளோட கோபத்தை அவள் தன் கையில் வச்சுட்டுருக்கான். ஸோ நீ கோபப்படாதே அப்படிங்கிற மாதிரி தன்னோட கையில் எல்லாரோட கோபத்தை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி அங்குஷம் வச்சுட்டுருக்கான். இப்போ வில்லு எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறதுன்னா எல்லாருடைய மனசை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி அவள் வில்லை வச்சுட்டுருக்கான். அது மனோமயம் வில்லுங்கிறார் அவர். எத்தனுகு அந்த வில்லு, ஐட்சமம் இல்லையா, ஐட்சமம்ங்கிறது இச்சு, கரும்பு வில். ஸோ எல்லாருடைய மனசை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய அந்த கரும்பு வில்லாகப்பட்டது தேவி ஹிருதயம் மம மூலதேசக ஹிருதயம், அதாவது அதோட மூலதேசம், அந்த கரும்போடைய மூலதேசம் அடிப்பாகம். அப்போ கரும்போட ஒரு சைடு அந்த அடிப்பாகம் வந்து என்னுடைய ஹிருதயமாக இருக்கட்டும். ஸோ தஸ்யா அஸ்து, தஸ்யாக அந்த தனுஷோடைய அடிபாகமாகப்பட்டது என்னுடைய மனமாக இருக்கட்டும். ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, இப்போ வில்லை அம்பு விட்டு எடுக்கும்போது அந்த வில்லு கால் கிட்டக்க வச்சுப்பான், கால் கிட்டக்க வரை வச்சுட்டு தான் அந்த வில்லை அப்படி நிமித்தி வச்சுட்டு நான் கயிறை மாட்டி அம்பு போடுவான். அப்போ என்னாகும், அந்த அடிபாகத்தில் இவருடைய மனசு உட்காண்டிருக்கும்போது சாப்ப அதிரோப்பண விதவு, நீ வந்து அந்த வில்லில் வந்து நான் ஏற்றுவை இல்லையா, அதிரோப்பணம் பண்ணுறது வந்து நான் ஏற்றி அம்பு தொடுக்கிறதுக்கு ரெடியாகுது. அப்போது இந்த ஒரு பாகம் எங்கே இருக்குது, என்னோடய ஹிருதயம் வந்து உன்னோட பாதத்துக்கிட்ட வந்துடுது. அப்போ என்னுடைய ஹிருதயம் உன்னோட பாதத்தை தொடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதோட அடிபாகம், வில்லோட அடிபாகம் அது நான் என்னுடைய மனமாக இருந்தால் நீ அதை சாதாரணமாக இல்லை, அதை எப்போவுமே அந்த நான் கயிறை கட்டி அம்பு விடுற சமயத்தில் சரண அஞ்சலேன, அஞ்சலம்னாலே நுனின்னு பார்த்துருக்கோம். அஞ்சலம்னா நார்மலாக முந்தானைன்னு சொல்லுவோம், அதாவது நுனியில் இருக்கிறது முந்தானை. அது மாதிரி இங்கே வந்து உன்னுடைய பாத நுனி சரண அஞ்சலேன சம் ஆக்கிரமணம், அதை ஆக்கிரமிக்கும், எதை பாத நுனியை ஆக்கிரமிக்கும். கதாச்சித்து எப்பொழுதாவது, ஏன்னா நான் வந்து அப்படியே கையில் எவ்வளோ தூரம் தூக்கி வச்சுட்டுருக்கா தெரியாது தேவி, எப்போவாது கொஞ்சம் கீழே வரும் இல்லையா அந்த வில்லு, அப்படி வச்சுக்கும் போது காலை தொடும் இல்லையா அந்த வில்லு, அந்த சமயத்துலையா என்னுடைய மனம், அந்த அடியில் இருக்கக்கூடிய என்னுடைய மனம் கதாச்சித் எப்பொழுதாவது சம் ஆக்கிரமணம் சம்பாவியதே கில உண்டாகும் இல்லையா, சம்பாவனம்னு எனது ஏற்படுகிறது இல்லையா. ஸோ தேவியோட அந்த இதில் வந்து என்னோடய ஹிருதயத்தை வச்சு விட்றேன், நீ நானேன்ற சமயத்தில் என்னோடய ஹிருதயம் உன்னோட பாதத்தில் வந்து வணங்கிறது, அப்படியாவது வணங்குறேன் உண்டான்ற. यत्तद्धनुः जनमनोमयम् ऐक्षवं ते तस्यास्तु देवि हृदयं मम मूलदेशः चाप अधिरोपणविधौ चरण अञ्चलेन सम्भाव्यते किल आक्रमणं कदाचित्. आस्ताय दारुणतरं कमपि स्वभावम् अत्यन्तदुष्कृतकृताम् अपि शिक्षणाय गृह्णासिताय कपदे कुसुमानि अमूनि मातः सुतेषु महती किल रूक्षता इयम्. செகண்ட் லைன் பாருங்க. அத்தியந்த துஷ்கிருத கிருதாம் அப்பி, ரொம்ப படுத்துறது குழந்தை, ரொம்ப படுத்துறது. ஸோ துஷ்கிருத கிருதாம் அப்பி, இப்போ நம்ம எல்லாமே தேவியை பொறுத்தவரை நம்ம எல்லாமே அவளோட குழந்தைகள். ஸோ இப்படி கஷ்டம் கொடுத்துட்டு ரொம்ப கஷ்டப்படுத்தினா கூட
சிக்ஷனாய அப்போ தண்டனை கொடுக்கணும். ஒரு அம்மா எப்போ என்ன பண்ணுவா, குழந்தைய ரொம்ப படுத்தினாலும் தண்டனை கொடுப்பா. அப்போ சிக்ஷனை பண்ணுறதுக்காக வேண்டி, தண்டனை கொடுக்கறதுக்காக வேண்டி ஆஸ்தாய தாருணதரம். அப்போ என்னாச்சு, அப்போ தான் கோபத்தை எடுத்துக்கிறாளாம் தேவி. ரொம்ப பாடப்படுத்துறிய, உன்னை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாருண கொடுமையை ஏற்றுக்கொண்டு, ஆஸ்தாய அதை ஏற்றுக்கொண்டு, கமப்பி அதாவது சொல்ல முடியாத கோபம் அந்த மாதிரி, அந்த கோபத்தை காட்டுற மாதிரி சுபாவம், அந்த சுபாவத்தை ஏற்றுக்கொண்டு சாயகப்பதே என்ன பண்ணுறா, வில்லையும் அம்பையும் தூக்கிடுறா. உன்னை அம்பை விட்டு அட்டிக்கிறேன் பாருன்னு சொல்லி அம்பையும் வில்லையும் எடுத்துடுறாளாம். பார்த்தா உன்னுடைய சாயகப்பதே, உன்னுடைய அம்போடு வழியில் என்ன இருக்குது, குசுமானி அமூனி கிருண்ணாசி, பூ இல்லையாமல் எடுக்கிற, உன்னோட அம்பு பூ அம்பு இல்லையா, நீ அதை பூவாக அம்பால் தான் என்ன அடிக்க போகிறேன். ஸோ உன்னோட கோபம், அதிகபட்ச கோபம் வந்து அம்பால் அடிக்கிறேன்னு நீ சொன்னால் கூட அது வந்து வெறும் பூ அம்புகளால் தான் நீ என்னை அடிக்கிறமா. மாதக சுதேஷ மாதக அம்மா சுதேஷு மகதீகில ரூட்சதாயியம், ரொம்ப பெரிய கோபம் இல்லையாமா உன்னோட இந்த கோபம் அப்படிங்கிற அந்த அளவுக்கு வாத்சல்யமாக இருக்கேன்றாருங்க. आस्ताय दारुणतरं कमपि स्वभावम् अत्यन्त दुष्कृताम् अपि शिक्षणाय गृह्णासि सायकपदे कुसुमानि अमूनि मातः सुतेषु महती किल रूक्षता इयम्. गृह्णासि गृह्णासि ओ இதுல அப்படி இருக்காசி. पातं श्रेणीं च करयोः तव भावयन्तः संस्तम्भयन्ति वशयन्ति च सर्वलोकान् चापं शरं च सकृत् अम्ब तव स्मरन्तः भूपालतां ददति भोगपद अवतीर्णः. அவதீர்ணாக இல்லையா, எனக்கு நகான் இருக்கு மேம். ஓகே, ஒன்றும் பெரிய மிஸ்டேக் கிடையாது, ரெண்டு பேரும் இந்த புக்லேயே நகான். ஓகே. ஸோ பாஷம் சுனிம் ச கரையோகோ தவா, உன்னுடைய கைகளில் பாஷம் இது கயிறு வச்சுட்டுருக்கா, சுனிம் அங்குஷம். ஸோ பாஷம் அங்குஷம் ரெண்டையும் நீ வச்சுட்டுருக்காய். தவா அந்த உன் கையில் இருக்கக்கூடிய அதை ரெண்டையும் பாவயந்தக அதை மனசில் தியானிக்கிறான். ஸோ தேவியோட கையில் பாஷத்தையும் தேவியோட கையில் இருக்கக்கூடிய அங்குஷத்தையும் யார் யாரெல்லாம் தியானிக்கிறார்களோ சம்ஸ்தம்பயந்தி வசயந்தி ச சர்வலோகான், அவளுக்கு ஒரு பவர் கிடச்சிடுறது. இந்த தியானம் பண்ணுறதுனாலேயே பாஷத்தை அவள் தியானம் பண்ணுறோச்சே சம்ஸ்தம்பனம்ங்கிற ஒரு சித்தி அவளுக்கு கிடைக்கிறது. சம்ஸ்தம்பனம் சொன்னான்னா அப்படியே ஸ்டாப் அப்படின்னு நிற்க வைக்கிறது. ஒரு ஆள் அங்கே இங்கே அசைய விட முடியாமல் அப்படியே ஸ்டாச்சு அப்படின்னு சொல்கிறா இல்லையா, அது மாதிரி நிற்க வைக்கக்கூடிய சம்ஸ்தம்பனம், அந்த ஒரு சித்தி கிடைக்கிறது பாஷத்தை தியானிப்பதால். ஏன்னா பாஷம் கயிறு என்ன பண்ணும், கட்டி போட்டுடும், கட்டி போட்டால் அங்கே இங்கேயும் போக முடியாது. ஸோ அந்த சம்ஸ்தம்பனங்கிற சித்தி வந்துடும். அப்புறம் ஸ்ரீனிம் அந்த அங்குஷத்தை தியானம் பண்ணுறோச்சே வசயந்தின்னு சொல்லும்போது வசப்படுத்தி விடக்கூடிய சக்தி, அது ஒரு சித்தி. ஸோ மற்றவர்களை தன் வசத்தில் ஆட்டி வைக்கக்கூடிய சக்தி அவர்களுக்கு கிடைச்சிவிடும். யார் இந்த மாதிரி தியானிக்கிறாளோ அவள் யாரை வேணுனாலும் தன் வசத்தில் தான் நினைக்கிறத அவள் செய்கிற மாதிரி இவாளால் பண்ண முடியும். அதுக்கு காரணம் உன்னுடைய அங்குஷத்தை தியானம் பண்ணுவதால் அப்படிங்கிறார். சாப்பம் ஷரம் ச சக்ருத் அம்ப, ஒரு முறை சக்ருத், ஒரு முறை அம்மா அம்ப, உன்னுடைய சாப்பத்தையும் ஷரத்தையும் வில்லையும் அம்பையும் தவ ஸ்மரந்தக, அப்படி யாரெல்லாம் நினைக்கிறாளோ ஸ்மரந்தக, யாரெல்லாம் அப்படி நினைக்கிறாளோ அவளுக்கு என்ன கிடைக்கிறதுனா பூபாலதாம் பூன பூமியை ரட்சிக்கக்கூடிய ராஜா தானே பூமியை ரட்சிக்கிறாரு. அந்த ராஜாவாகக்கூடிய நிலைமை போகபத, போகத்தை அனுபவிக்கக்கூடிய அந்த வழியில் தததி குடிக்கிறது எது, அந்த ஸ்மரணம், அதை தியானம் பண்ணக்கூடியது. வில்லையும் அம்பை, ஏன்னா சத்திரியர்கள் கையில் வில்லையும் அம்பை எப்போ வச்சுட்டே இருக்கணும். அது மாதிரி அதை தியானம் பண்ணுறதுனால ராஜா ஆகக்கூடிய ஒரு தகுதியை அது ஏற்படுத்தி விடுகிறது. அவதீர் நாகாத வரணும், ஏன்னா ஸ்மரந்தக இல்லை பகுச்சல்ல வர்றதுனால நக வராதுங்க, நவதீர் நாகா. ஓகே, அதனால அவர்கள்லாம் ராஜாவாக அடுத்த ஜென்மத்தில் ராஜா ஆக்கி விடுவார்கள். पाशं शृणिं च करयोः तव भावयन्तः संस्तम्भयन्ति वशयन्ति च सर्वलोकान् चापं शरं च सकृत् अम्ब तव स्मरन्तः भूपालतां ददति भोगपद अवतीर्णाः.
पाश अंकुशौ तव करे परिचिन्त्य रागद्वेषौ जयन्ति परमार्थविदस्तु धन्याः एकत्र चापमितरत्र चरञ्च मत्वा व्यावर्तयन्ति हृदयं विषय अन्धकूपात्. உன்னுடைய பாசம் அங்குஷம் ஏற்கனவே சொல்லியிருக்காரு, இது திருப்பியும் சொல்கிறார். போன ஸ்லோகத்துலேயும் பாஷா அங்குஷம் தான் சொன்னார். இந்த ஸ்லோகத்துலேயும் தவக்கரே உன்னுடைய கைகளில் பாசமும் அங்குஷமும் இருக்கின்றன. அதை யாரெல்லாம் பரிச்சிந்தனன்னு இது திருப்பி திருப்பி மனசில் அப்படியே ஞாபகம் வச்சுக்கிறது, அப்படியே தியானம் பண்ணுறது. அப்போது ராகத்வேஷௌ ஜெயந்தி, பாஷங்கிறது சம்சார தலையை கட்டக்கூடியது, அங்குஷங்கிறது நம்முடைய கோபதாபங்களெல்லாம் அவன் கையில் வச்சுக்கிறான்னு சொல்லும்போது ராகம் துவேஷம் இதை மாதிரி ரஜோகுணங்கள். ஸோ ராகம்னு அட்டாச்மெண்ட்டு, லவ், அப்புறம் துவேஷம்னு ஒரு விரோதத்தன்மை, இதை ரெண்டையுமே ஜெயந்தி அவள் ஜெயிச்சுடுறான். இந்த மாதிரி உன்னுடைய பாசத்தை அங்குஷத்தையும் நினச்சிட்டே இருக்கக்கூடியவர்கள் தன்னுடைய ரஜோகுணத்தை ஜெயித்து விடுகிறார்கள். பரமார்த்த விதக து தன்யாகா, அவர்கள் புருஷார்த்தத்தை அறிந்தவர்கள், தனக்கு எது நன்மை அப்படிங்கிறத தெரிந்தவர்கள். அதனால்தான் பரமார்த்த விதக, தனக்கு நன்மையாகக்கூடிய அந்த பரம அர்த்தத்தை புருஷார்த்தத்தை அறிந்தவர்கள் தன்யர்கள் அவர்கள். ஏகத்திர சாபம், அதே மாதிரி ஒரு கையில் வில்லு இன்னொரு கையில் அம்பு இல்லையா, ஏகத்திர சாபம் இதரத்திர ஷரம் ச மத்துவானா அதை கருதி அதை தியானம் பண்ணி, தேவி ஒரு கையில் வில்ல வச்சுட்டுருக்கா அடுத்த கையில் அம்பை வச்சுட்டுருக்கா அப்படின்னு தியானம் பண்ணக்கூடியவர்கள். விஷய அந்த கூப்பாத்து, ஸோ விஷயங்கிற அந்த கூப்பங்கிறது என்னது, அப்படியே பாழுங்கணறு. இந்த விஷயங்கள்லாம் நம்மளை பாழுங்கணராகப்பட்ட சம்சாரத்தில் தள்ளக்கூடியது. ஸோ இந்த பாழுங்கணராகப்பட்ட சம்சாரத்திலிருந்து ஹிருதயம் வியாவர்த்தயந்தி, அதை திருப்புகிறார்கள். ஸோ விஷயங்கிற அந்த சம்சார கிணறுலேருந்து பாழுங்கணற்றிலிருந்து அப்படியே அவர்கள் ஆத்மாவை நோக்கி உள்முகமாக திருப்புகிறார்கள். வில்லும் அம்பும் எடுத்தால் என்ன அர்த்தம், ஒரு லட்சியத்தை எய்ம் பண்ணணும். அம்பை எடுத்தாச்சானாலே அதுக்கு அடுத்தது லட்சியம் எதுன்னு பார்க்கணும். இப்போ அதே மாதிரி இதை தியானிக்கும் போது இவாளோட லட்சியம் என்ன ஆகிடுது, விஷயத்தை நோக்கி போகாமல் உள்முகமாக அந்தர்முகமாக அப்படியே ஆத்மாவை நோக்கி அந்த லட்சியத்தை திருப்பி விடுகிறார்கள்னு சொல்கிறார். पाश अंकुशौ तव करे परिचिन्त्य रागद्वेषौ जयन्ति परमार्थविदः तु धन्याः एकत्र चापम् इतरत्र शरं च मत्वा व्यावर्तयन्ति हृदयं विषय अन्धकूपात्. राधे कृष्ण मैम. उत्क्रान्तमान्तरमिदं शरणं जनानाम् अप्येति चन्द्रम् इति श्रुतयः वदन्ति आस्ताम् इदं मम तु देवि मनः अधुना एव लीनं दृढं वदन चन्द्रम् असि त्वदीये. शरणம் போடுறது கரணம்னு திருத்திங்க, சரணம் கிடையாது, அது கரணம் தான். எங்க மேம்? முதல்ல இல்லை, உத்கிராந்தம் ஆந்தரம் இதம் கரணம். அப்போது உத்கிராந்தம்னாலே அப்படியே மேலே போகிறது, உடம்பு செத்து போயிடுது. அப்போது உத்கிராந்தம்னா அப்படியே உடம்பெல்லாம் கீழே விழுந்தாச்சு, டெத்து. ஆந்தரம் இதம் கரணம், உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு டூல் என்னது, சூஷ்ம சரீரம். ஸோ அது லிங்க சரீரம் தான் அப்படியே கிளம்பி போகும். சாகரோச்சம் என்ன நடக்கும், லிங்க சரீரம் உள்ளே இருக்கக்கூடிய சூஷ்ம சரீரம் அது ஒரு 19 ஐட்டம் இருக்குதுன்னு பார்த்துருக்கோம் நம்ம. 5 பிராணங்கள், 10 இந்திரியங்கள், 15 4 அந்த கரணம் என்று சொல்லக்கூடிய 4, இது 4 சேர்ந்தால் தான் சூஷ்ம சரீரம். ஸோ இந்த 19 ஐட்டமும் சூஷ்ம சரீரமாக லிங்க சரீரம் மேலே போயிடும். அது முதல்ல வெளியில் கிளம்பி போயிடும். ஜனானாம் அப்படி மக்களுடைய அந்த சூஷ்ம சரீரம் வெளியில் போகிறோச்சே, அப்யேதி சந்திரம் இதி, இது எங்கே போகிறதுன்னு சொல்கிறது என்ன சொல்கிறது, ஸ்ருதயக வேதம் சொல்கிறது என்ன சொல்கிறதுன்னா இது சந்திரமண்டலத்துக்கு போகிறது. ஸோ நார்மலாக எல்லா ஜனங்களும் இந்த சந்திரமண்டலத்துக்கு போவா அப்படின்னு சொல்கிறது, சூஷ்ம சரீரம் அங்கே தான் போகிறது அப்படின்னு சொல்கிறது சாஸ்திரம் வேதம் சொல்கிறது. அப்பியேத்தினா உள்ளே அங்கே போய் நுழையிறது, சந்திரமண்டலத்துக்கு போய் உட்காண்டிருக்கு. ஏன்னா சந்திரமண்டலம் மத்தியஸ்தா யார், தேவி சந்திரமண்டலம் மத்தியஸ்தா இருக்கா, அவகிட்ட போயிடுது அப்படின்னு எடுத்துக்கணும் அதை. ஸோ ஆஸ்தாம் இதம் இருந்துட்டு போட்டோம், அது அங்கே இருக்கட்டும், செத்தப்புறம் நடக்கிற காரியம் அது இருந்துட்டு போட்டோங்கிறார். ஆஸ்தாம் இதம் அது இருக்கட்டும் அங்கே. மமது தேவி, ஆனால் நான் என்னுடைய இந்த இதாகப்பட்டது உடலாகப்பட்டது, மனக என்னுடைய மனமாகப்பட்டது, அதுனா ஏவ இப்போவே சந்திரமண்டலத்துக்கு நான் போயாச்சு.
சாகனம் சூஷ்ம சரீரம் போனவேங்க அந்த பிரச்சனையே இல்லைங்கிட்ட. என்னுடைய மனசாகப்பட்டது இப்போவே அதுனாயவே இப்போவே வதன தொதியே வதன சந்திரமசி திருடம் லீனம். உன்னுடைய வதன சந்திரம் இருக்கே அழகான சந்திர முகம், அந்த முகத்தில் இப்போவே லயமாயிடுதே. திருடம் லீனம், என்னுடைய மனசு உங்ககிட்டயே லயமாயிடுது. எங்கள் சந்திரமண்டலமாகப்பட்ட உன்னுடைய முகத்தில் இப்போவே லயமாயிடுது. ஸோ செத்தப்புறம் சூஷ்ம சரீரத்தை பற்றி ஐ டோன்ட் வரின்றார். उत्क्रान्तम् आसरमिदं करणं जनानाम् अप्येति चन्द्रम् इति हे हृदयः वदन्ति आस्ताम् इदं मम तु देवि मनः अधुना एव लीनं दृढं वदन चन्द्रमसि त्वदीये. विद्यात्मनः जननी तावकदन्तपङ्क्तेः वैमल्यम् ईदृक् इति वर्णयितुं क्षमः कः तत्सम्भवायदमला वचसां सवित्री तन्मूलकं कवियशः अपि ततस्तरां यत्. ஸோ வித்யாத்மனக ஜனனி தாவக தந்த பங்கேகே, உன்னுடைய தாவக உன்னுடைய தந்த பங்கினா பல்வரிசை. ஸோ உன்னுடைய பல்வரிசைகள் வித்யாத்மனக, அது வித்யாரூபமானது. உன்னுடைய பல்வரிசை வித்யாமயமானது, வித்யாரூபமானது. வித்யாத்மனக ஜனனி அம்மான்னு சொல்கிறார். ஏன்னா சரஸ்வதி தானே உட்காண்ட்ருக்கா, வாய்க்குள்ளே யாரும் உட்காண்ட்ருக்கா, நாக்கு நுண்ணிலே சரஸ்வதி உட்காண்ட்ருக்கா. அதனால எல்லாமே நாக்கு பல்லு எல்லாம் சேர்ந்தால் தான் வாக்கே வெளியில் வரும். அப்படி இருக்கும்போது அது வித்யாரூபமாக இருக்கிறதுன்னு சொல்கிறாருங்க. வைமல்யம் ஈதிருக்கிதி வர்ணயித்தும் சமக்கக, அதோட விமலத்தன்மை, அது ஒயிட்டாக பளீர்னு இருக்குது, வெள்ளை வெளியேர்னு இருக்குது அந்த பல்லு. அதோடைய விமலமான அந்த வெள்ளை கலரை வெள்ளைத்தன்மையை ஈதிருக்கு இவ்வாறு இருக்கிறது என்று கக வர்ணயித்தும் சமக, யாரால் வர்ணிக்க முடியும்? அந்த பல்வரிசையோட அழகை யாரால் தான் சொல்ல முடியும்? தத் சம்பவா எது அமலா வச்சசாம் சவித்ரி. சவித்ரின்னு என்ன அர்த்தம்? சவித்ரி பிராச்சலுங்க புரியும். பிரசவித்ரி. ஸோ பிரசவித்ரின்னு புரிஞ்சுடும். ஸோ பிரசவிக்கக்கூடியது எது? தத் சம்பவா, அந்த பல்வரிசைக்கு இடுக்கோடு தான் வார்த்தையெல்லாம் பிரசவிச்சுன்னு வரணும், வாக்கு அங்கே தான் வரணும். எது அமலா வச்சசாம் பிரசவித்ரி, அந்த பல்வரிசையிலிருந்து வெளிவரக்கூடிய, அதிலிருந்து சம்பவிக்கக்கூடிய ஏற்படக்கூடிய அமலமான வார்த்தைகள், பிரசவித்ரி வரக்கூடிய அந்த வார்த்தைகள் தன்மூலகம்னு என்னது? அது அந்த வார்த்தைகள் அந்த அதோடைய மூலமான அந்த தேவியையே, அந்த பராசக்தியையே அப்படி புகழும் பொழுது, ஸோ அந்த வார்த்தையை கொடுக்கக்கூடியவள் சரஸ்வதி. இப்போ நம்ம பார்வதின்றோம், மீனாட்சின்றோம். ஆக்சுவலாக இவர் மீனாட்சியை பற்றி தான் பாடுறார். அவளை ஒவ்வொரு ரூபமாக வர்ணிக்கிறார் இல்லையா? அவள் பார்வதியோட ஸ்வரூபம் தான் மீனாட்சியாக வந்தால், இப்போ அவளே சரஸ்வதி ஸ்வரூபமாக பார்க்குறார் அவர். அப்படி அந்த சரஸ்வதி தேவியையே அந்த வார்த்தைகள் அது வர்ணிக்குமானால், அது பிரசவிக்குமானால், கவியஷக அப்பி, அப்போ கவிகள் ஆயிடுவா. ஆட்டோமேட்டிக்காக அவள் கவிகள் ஆகிடுவா. கவிதை பண்ணுற புனையக்கூடிய ஒரு தாட்சண்யம் தக்ஷதா ஏற்பட்டுவிடும். ஸோ அப்படிப்பட்ட அவர்களுடைய புகழாகப்பட்டது யசகாப்பி, அந்த கவிகளுடைய புகழாகப்பட்டது ததகா தராம்யத்து, அதை விட வெள்ளையாக இருக்குன்னுட்டான். அவளுடைய புகழாகப்பட்டது. இந்த பல்லு எவ்வளோ வெள்ளையாக இருக்குது, ஆனால் அந்த பல்லிலேருந்து வெளிவரக்கூடிய அந்த வார்த்தையை வச்சுண்டு அதை சொல்லக்கூடிய அந்த தரக்கூடிய அந்த தேவியை நம்ம அந்த கவிகள் பாராட்டும் பொழுது, பாட்டு ஏற்றும் பொழுது அவளுடைய புகழ் என்ன ஆகிடுறதுன்னா, இந்த பல்வரிசையோட வெள்ளையை விட ததக தராம், அதை விட அதிகமாக ஜொலிக்கிறது, வெள்ளையாக்கிறது. எப்போவுமே புகழுங்கிறதுக்கு வெள்ளை கலர்னு நம்ம பார்க்குறோம் இல்லையா? வர்ணிக்கும் போது சத்துவகுணத்துக்கு வெள்ளை மோ, புகழுக்கு வெள்ளை கலர் மோ, கீர்த்தி எல்லாமே வெள்ளை கலர். அது மாதிரி சொல்கிறாருங்க, கவிகளோட புகழ் இதை விட வெள்ளையா இருக்குன்ட்டு. வித்யாத்மனஹ ஜனனி தாவக தந்த பங்கேஹே வைமல்யம் ஈத்ருக் இதி வர்ணயிதும் க்ஷமஹ கஹ தத் சம்பவாயத் அமலா வச்சசாம் சவித்ரி தன்மூலகம் கவியஷஹ அபி ததஹ தராம் யத். स्वच्छापि ते वहति यत् किल दन्तपङ्क्तिः प्रत्यन्द निर्धलितदाडिमबीजशोभां तन्मे रजो व्यतिकर अधिकपाटलिम्नि कृते परं परिचयात् इति चिन्तयामि. ஸோ ஸ்வச்சாபி,
அது பல்லு வெளவெளையர் இருக்குது. தந்த பங்கி பல் வரிசையாக அப்படின்றது நல்ல வெளவெளையர் இருக்குது, சொச்சமாக இருக்குது. சொச்சம்னாலே கிளியர் ஒயிட். ஸோ தே வகத்தி அது பல் வரிசை அந்த வெள்ளை கலரை எடுத்துக்கொள்கிறது இல்லையா, ஏற்கிலா இல்லையா. ஸ்வச்சந்த நிர்தலித தாடிம பீஜ சோபாம், நிர்தலித தாடிம பீஜ சோபாம்னு மொத்தமாக சேர்த்து ஒரே அர்த்தம் உதடுன்னு அர்த்தம் இல்லையா. தசனச்சதக அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாலும் உதடுன்னு அர்த்தம். தசனச்சதக பல்லை மூடக்கூடியது, சதம்னா மூடுறது, தசனச்சதகனாலும் உதடுன்னு அர்த்தம். இங்கே என்ன சொல்கிறார், தாடிம பீஜ சோபாம்னு சொல்கிறார். நிர்தலிதா அது வெளிவந்து வாய் அப்படி பிளந்துன்னு இப்படி வருது இல்லையா, அப்போ அது தாடிமம் அந்த மாதுளை போன்ற அந்த உதடுகள், பீஜ சோபம் தாடிமம் முத்துக்கள், அந்த மாதுளை முத்துக்களை போன்ற அந்த பீஜ சோபம், அந்த பீஜம் அதோட சோபம் இருக்கக்கூடிய உதடுகள் அது சொச்சந்தமாக அதுவும் பிரிந்து தெரியும். ஸோ பல்லு தனி, இது ரெட் கலர், அது வெள்ளை கலர், இதுவும் தனித்தனியாக அழகழகாக ரெண்டு கலராக இருக்குது. ஆனால் தன்மே ரஜோ வியக்திகர அதிக பாடலிம்னி, எனக்கு என்னுடைய குணம் ராஜச குணம். ஸோ ரஜோ வியக்திகரன்னு அப்படியே ரஜஸ் வெளிப்படுறது கிளியராக, வெதிகர. ஸோ வெதிகரம்னாலும் வெளிப்படுறது. ஸோ அதை என்னுடைய ரஜோ குணம் வெளிப்படும்பொழுது பாடலிம் நீ அது ரஜோகுணம். பாடலிம்னின்னு அது பாடலி பூக்கள், ரோஸ் ஃப்ளவருக்கும் பாடல்னு சொல்லுவோம், பாதிரி பூக்களுக்கும் பாடல்னு சொல்லுவோம். பாடலிம் நீ அப்படின்னு சொல்லும்போது அதோடைய ரெட் கலர்னு அர்த்தம். பாடலை ஃப்ளவரோடு ரெட் கலர். ஸோ ரஜோகுணம் ரெட் கலர். ஸோ அது ரஜோ வியதிகர, என்னுடைய ரஜோகுணம் வெளிப்பட்டு அதிக பாடலிம் நீ ரெட் கலர் ஜாஸ்தியாகி சித்தே மனசு, என்னுடைய மனசில் தான் அந்த ரஜோகுணம் இருக்குது. பரம்பரிச்சையாத் இது சிந்தையாமி, தன்மை தத்துங்கிறது இந்த பல்வரிசை தானே ஆரம்பித்தார். இந்த பல்வரிசை என்னோட ரஜோகுணத்தினால எனக்கு அது ரெட் கலராக தெரியறதுன்னுட்டார். ஏன்னா என்னுடைய மனசில் ரஜோகுணம் இருக்குது. சித்தே மம சித்தே, என்னுடைய சித்தத்தில் மனசில் ரஜோகுணம் இருக்கிறதுனால இந்த பல்வரிசை அந்த உதடோடு சேர்ந்து, உதடு தனியாக தான் இருக்குது, பல்லோடு சேர்ந்து இல்லை, தனி கலராக தான் இருக்குது. ஆனாலும் அதை உதோடு சேரும்போது அந்த ரெட் கலர் பல் தெரிகிற மாதிரி என்னுடைய சித்தத்தில் ரஜோகுணம் அதில் வெளிப்பட்டு பரிச்சயம்னா இது பரிச்சயம் ஆகிடுது. ஸோ என்னுடைய ரஜோகுணம் சேர்ந்து இது சிந்தையாமி, அந்த பல்லு லைட்டாக ரெட் கலராக ஆகிறதோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். உன்னுடைய பல்லு லைட் ரெட்டாக தெரியறது எனக்குன்ற அனுபவம். ஏன்னா எப்போவுமே அது கவிகள் என்ன சொல்லுவா, பல்லு அப்படியே வாக்கு வெளியில் வரும்போது அந்த உதோட ரெட்டோடு சேர்ந்து இந்த ஸ்மிதா இதில் படித்தோம், ஸ்மிதா சதகத்துலலாம் இதை படிச்சிருக்கோம் நம்ம. தேவியோட வெள்ளைப்பல்லு அந்த பீஜத்தோடு சேர்ந்து மாதுளையோடு சேர்ந்து சக்கச்சவேல்னு இருக்குது, நல்லா ஸ்மிதா சதகத்தில் படித்தோம் நம்ம, அந்த இதில் ஆரியா சதகத்தில் படிக்கும்போது. இப்போ இது அதே தான் சொல்கிறாருங்க. ஆனால் இங்கே என்ன சொல்கிறாரு, தனி கலராக ஆனால் என்னோட ரஜகுணம் சேர்ந்து உன்னுடைய பல்லும் அப்படி செவந்து தெரியறதுன்னுட்டார். स्वच्छापि ते वहति यत्किल दन्तपङ्क्तिः स्वच्छन्दनिर्दलितदाडिमबीजशोभां तन्मे रजो व्यतिकर अधिकपाटलिम्नि चित्ते परं परिचयात् इति चिन्तयामि. श्रीमात्रे नमः. ओम श्रीमात्रे नमः. 780 am 80 correct. जितत्रिपुरम् अम्ब तव स्मितं चेत् अर्धान्तरेण च तथा भवितव्यम् एव तच्चिन्तये जननि कारण सूक्ष्मरूप स्थूलात्मक त्रिपुर शान्ति कृते स्मितन्ते. இந்த ஸ்லோகத்தில் திரிபுரம்ங்கிற வார்த்தை மூணு இடத்துல வருது. மூணு இடத்துலையும் மூணு அர்த்தம். ஸோ அம்ப அம்மா, அர்த்தம் ஜிதம் திரிபுரம். ஸோ தவ ஸ்மிதம் சேத்து, ஸோ பாதி திரிபுரத்தை உன்னுடைய புன்னகை ஜெயித்து விட்டது அப்படின்னு சொன்னான்னா உன்னுடைய பாதி ஒரு ஹாஃபே போகிறோம். திரிபுரங்கிறது உன்னுடைய இடம், உன்னுடைய இருப்பிடம். ஸோ அந்த திரிபுரத்தில் அழகாக ஜம்முன வீற்றிருக்கிறாய் நீ. ஸோ அப்படியே அந்த ஜெயத்தோடு அந்த சிம்மாசனத்தில் உன்னுடைய புன்னகை, அந்த புன்னகையை வெற்றி பெற்றுடுறது, அந்த திரிபுரத்தை ஆள்கிறது. அப்படி உன்னோட ரெசிடென்ஸில் நீ புன்னகையோடு இருக்காய். இதே உன்னோட அடுத்த ஹாஃப் யார், சிவன் இல்லையா. ஸோ அந்தரேனன்னு த அதர் ஹாஃப். ஸோ இன்னொரு ஹாஃப் அது சிவனோட பாகம். அவரும் திரிபுரத்தை ஜெயிக்கணுமா இல்லையா,
நீ திரிபுரத்தை ஜெயிச்சா மட்டும் போராது, உன்னுடைய அடுத்த ஹாஃபும் திரிபுரத்தை ஜெயிக்கணும். அதனால தான் திரிபுரஹந்தான்னு சொல்கிறோம். சிவன் வந்து முப்புறங்களை எரித்தவர், 3 அசுரர்கள் அப்படி சுற்றின்னு கிடந்தா இல்லையா, அப்போ அவளை வந்து ஜெயிக்கிறதுக்கு அவரோட புன்னகையாலே ஜெயிச்சுட்டார் இல்லையா, ஹஹான்னு சிரிச்சாரு, திரிபுரமும் எரிஞ்சு போச்சுன்னு பார்க்குறோம். ஸோ பாதி சிரிப்பால் நீ உன்னுடைய திரிபுரத்தை நீ ஜெயித்து ஆண்டு கொண்டிருக்கிறாய் என்றால், அந்த பகவான் சிவனுடைய அடுத்த பாதி அவர் சிரிப்பினாலேயே அந்த 3 திரிபுரங்களே அவர் ஜெயித்து விட்டார். ஆகவே ஸ்மிதம் தே தத் சிந்தையே, அந்த உன்னுடைய புன்னகையே நான் தியானிக்கிறேன் அம்மா, சிந்தையே நான் தியானிக்கிறேன் ஹே ஜனனி அம்மா. அது எப்படி இருக்குது? காரண சூக்ஷ்ம ரூப ஸ்தூலாத்மக திரிபுர சாந்திக்கிறது. எதுக்காக வேண்டி நான் சிந்திக்கிறேன், எதுக்காக வேண்டி நான் தியானம் பண்ணுறேன்னு சொன்னால், திரிபுரத்தை ஜெயிக்கணும், நானும் திரிபுரத்தை ஜெயிக்கணும். அப்போ திரிபுரங்கிறது இங்கே சரீரம். ஸோ அது எப்படி இருக்குது? ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம், அப்படி 3ஆக நம்ம பார்க்குறோம் இல்லையா. ஸ்தூல சரீரம் வெளியில் தெரிகிற ஃபிசிக்கல் பாடி, சூஷ்ம சரீரம் லிங்க சரீரம், உள்ளே இருக்கக்கூடிய லிங்க சரீரம் 19 ஐட்டத்தோடு உள்ளே இருக்கக்கூடிய அந்த சூஷ்ம சரீரம். நம்ம சுஷுப்தியில் இருக்கும்போது எதுவுமே தெரியாமல் உபாதிகள் எதுவுமே இல்லாமல் காரண சரீரம், அதாவது எதுவுமே இல்லாமல் இருக்கும், நமக்கு அப்படியே மூல பிரகிருதியோடு அரவணைச்சுட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட காரண சரீரம், இந்த 3 சரீரமாக இருக்கக்கூடிய என்னுடைய இந்த சரீரம் இருக்கே 3 விதமாக, அதை சாந்திக்கிறதே. ஸோ அதை நான் அமைதிப்படுத்தினேன், அதை நான் ஜெயிக்கணும், அதை சாந்திக்கிறதுனா அதை அடக்கணும், நான் அதை சாந்தி பண்ணணும். என்னுடைய சரீரத்தை நான் ஜெயித்து அந்த துரியமாகப்பட்ட ஆத்மாவில் போய் லயிக்கணும், நான் அந்த திரிபுரத்தை நான் ஜெயிக்கணும். அதுக்காக உன்னுடைய புன்னகையை நான் தியானிக்கிறேன்னு சொல்கிறேன். अर्धं जितत्रिपुरमम्ब तव स्मितं चेत् अर्धान्तरेण च तथा भवितव्यमेव तच्चिन्तये जननि कारणसूक्ष्मरूप स्थूलात्मकत्रिपुरशान्तिकृते स्मितं ते मत्क्लेशदर्शनपरिद्रवत् अन्तरङ्ग अय्यङ्गवीन परिवाहनिभं जनन्याः अन्तस्तमोपहम् अनुस्मरतां जनानां मन्दस्मितं भुवनमङ्गलम् अस्तु भूत्यै. जनन्या ஜனனியோட ஜனன்யாக மத்க்லேஷ தர்ஷன, நான் ரொம்ப கவலைப்பட்டுருக்கேன், சம்சார துக்கத்தில் இருக்கேன், போகிற மரத்துக்கு இப்போ கண்ணு வேற போயிடுது. ஸோ இப்படி நான் கஷ்டப்பட்டுருக்கக்கூடிய என்னை பார்த்து தர்ஷனத்தினால, என்னை பார்க்கறதுனால அம்மாவுக்கு மனசு உருகுறது. அந்தரங்க பரித்ரவத்து, திரவத்துனா திரவத்தி உருகிறது. அம்மாவோட ஹிருதயம், என்னுடைய அம்மாவோட ஹிருதயம், அந்த தேவியோட ஹிருதயம் உருகி ஹையங்கவீன பரிவாக நிபம், அது எப்படி இருக்குன்னா வெண்ணெய் போல் வழுக்கின்னு அப்படியே பரிவாகமாக அப்படியே வருது, உருகி வருது, வெண்ணெய் மாதிரி பெருக்கெடுத்து ஓடுறது. எது? ஸ்மிதம், மந்த ஸ்மிதம் கடைசி லைனில் வருது. உன்னுடைய அந்த புன்னகை ஆகப்பட்டது வெண்ணெய் போல் என்னுடைய கஷ்டத்தை பார்த்து உருகிறதுமா. புவன மங்களம், அது புவனத்தையே மங்களப்படுத்தக்கூடிய புன்னகை, சாதாரண புன்னகை இல்லை. அனுஸ்மரதாம் ஜனானாம், யாரெல்லாம் அந்த புன்னகையை நினைக்கிறாளோ, மனசில் நினைக்கிறாளோ, ஸ்மரணம்னா அது ஞாபகம் வச்சுக்கிறது, அதையே நினைக்கிறக்கூடியவர்களுக்கு அந்தக தமோபகம், உள்ளே இருக்கக்கூடிய தமசு அஜ்ஞானம், அந்த அஜ்ஞானத்தை நீக்கக்கூடிய அந்த புன்னகை பூத்தியை அஸ்து, அது எனக்கு நல்ல ப்ராஸ்பரிட்டியை கொடுக்கட்டும். விபூதின்னு பெருமை, சம்ருத்தி. ஸோ எனக்கு அந்த புன்னகையாகப்பட்டது எனக்கு அந்த ப்ராஸ்பரிட்டியை, அந்த மேலான தன்மையை கொடுக்கட்டும். பூத்தியை அஸ்து. மத்க்லேஷ தர்ஷன பரித்ரவத் அந்தரங்க ஹையங்கவீன பரிவாஹனிபம் ஜனன்யாஹ அந்தஸ்தமோ அபஹமனுஸ்மரதாம் ஜனானாம் மந்தஸ்மிதம் புவனமங்கலம் அஸ்து பூஜ்யை. सांसिद्धिक आनन सरोरुह दिव्यगन्ध सान्द्रीकृत इन्दु शकल कलित अधिवासं ताम्बूलसारम् अखिल आगमबोधसारं मातः विदेहि मम वक्त्रकलाचिकायाम्. ஆனன சரோருக, அதாவது உன்னுடைய சரோருகம்னு சரஸில் பூக்கக்கூடியது தாமரை. ஸோ ஆனன சரோருக, உன்னுடைய முகம், அந்த முகத்தில் சாம்சித்திக, ஏற்கனவே சித்தியாக இருக்குது, எப்போதுமே இருக்குது, என்னது இயற்கையாகவே இருக்குது. திவ்ய கந்த மனம்,
ஸோ இயற்கையான வாசனை எது தாமரையிலேருந்து வரக்கூடிய வாசனை மாதிரி உன்னுடைய முகமே அப்படி முகத்தாமரை ஆக்கப்பட்டது, இயற்கையான வாசனையோடு கூட இருக்குது. சாந்திரீகிருத இந்து சகல. ஸோ அது தலையில் வர அழகாக சாந்திரீகிருதன்னு அது மேலும் அழகூட்டக்கூடியதாக இந்து சகலான பிறைச்சந்திரன், சகலம் சின்னதாக பிறைச்சந்திரனை தலையில் சூடிய ஆகலித்தன்னு அழகாக மேக்கப் பண்ணுது அலங்காரமாக. ஆகலித்தம் சொன்னாலே ஆபூஷணம் அலங்காரம் அதிவாசம். ஸோ தலை மேலே ரொம்ப ஜம்முன அந்த சந்திரனை பிறைச்சந்திரனை சூடிக்கொண்டு அழகாக இயற்கையான முகவாசத்தோடு இருக்க. இது மட்டும் இல்லை, உன்னுடைய வாயில் நீ என்ன மென்னுருக்காய்? தாம்பூல சாரம். அதனாலேயே ஒரு வாசனை இருக்கும் இல்லையா, வாயில் தாம்பூலத்தை மென்னுட்டே இருக்காம்மா. அப்போ அதனால் வரக்கூடிய அந்த முக வாசனை அது. ஸோ அந்த தாம்பூல சாரம் இருக்கு இல்லையா, அதோட சாரத்தை அகில ஆகம போத சாரம், சகல ஆகமங்கள் அதாவது சாஸ்திரார்த்தங்களை எல்லாம் போதனம் பண்ணக்கூடிய அறிவிக்கக்கூடிய அந்த அறிவை தரக்கூடிய சாரமாக இருக்கக்கூடிய உன்னுடைய வெற்றிலை சாறு, நீ உமிழ்ந்த அந்த வெற்றிலை சாறாகப்பட்டது மத் வக்ர கலாச்சிகாயாம். கலாச்சிகான்னா ஆப்பை. ஸோ இப்போ நம்ம நாக்கை நீட்டினா அது ஒரு ஆப்பை நீட்டுற மாதிரி இருக்குன்ற. ஸோ என்னுடைய வாய், பக்திரம்னு முகம்னு அர்த்தம் நார்மலாக, இங்கே வாயில் உள்ள நாக்கை குறிக்கிறது. ஸோ நான் என்னுடைய வாயில் ஒரு லேடில் வச்சுட்டுருக்கேன், ஒரு ஆப்பை வச்சுட்டுருக்கேன். அது என்னது? நாக்கு. அந்த நாக்கை நான் நீட்டுறேன், உன்னுடைய அந்த சாரை என்னுடைய நாக்கில் போடு. விதேகி மாத்தக, அம்மா எனக்கு கொடு அப்படிங்கிறார். காளிதாசனுக்கு அப்படி தானே கொடுத்தா, தான் விழுந்த வெற்றிலை சாற்ற அவரோட நாக்கில் தேய்ச்ச உடனே அப்படியே மகா பண்டிதனானார் இல்லையா அந்த காளிதாசன், அதை மாதிரி எனக்கு கொடுமான்னு கேட்குறேன். மூக்கரும் அப்படிதானே மேம், மூக்க பற்றி சாம்சித்திக ஆனன சரோருஹ திவ்ய கந்த சாந்திரீகிருத இந்து சகல ஆகலித அதிவாசம் தாம்பூலசாரம் அகில ஆகமபோதசாரம் மாதக விதேஹி மம வக்ரகலாச்சிகாயாம் நாசாமணிஹி தவ சிவே சிரசம்ஸ்தவேன பிரத்யாஹ்ருதே மனசி பாதி தபோதனானாம் அஜ்ஞான சந்ததி நிஷா அத்யய சூச்சனார்த்தம் ஆவிர்பவந்தி அசுரதேஷிக தாரகாயேவ. இவ தாரகா இவ சாரி தாரகா இவ. சிவே, சிவன்னு சிவனுடைய பெட்டர் ஹாஃப், சிவனுடைய மனைவியாகப்பட்ட சிவே, மங்களமான சிவ பார்வதியே. சிர சம்ஸ்தவேனா, ரொம்ப ஸ்துதி பண்ணிகிட்டே இருப்பாள். யார்? பிரத்யாகிருதே மனசி தபோதனானாம், தபோதனர்கள் தபசே தனமாக உடைய அந்த முனிவர்கள் எல்லாம் பிரத்யாகிருதே மனசி. பிரத்யாகாரம்னா என்னது? அந்த 8 படிகளில் வருதே, அந்த அஷ்டாங்க யோகத்தில் 8 படிகளில் பிரத்யாகாரம் முக்கியமான பாகம். எல்லா இந்திரியங்களும் உள்ளே இழுத்து வெளியில் போகக்கூடிய இந்திரியங்களெல்லாம் வெளியில் போக விடாமல் பிரதி ஆகரதி, தனக்கு உள்ளே இழுத்து கொண்டு, அதாவது உள்நோக்கி இந்திரியங்களை செலுத்துதல். அப்படிப்பட்ட மனசை உடைய தபோதனர்களான முனிவர்களிடத்தில் அவள் சிரம் சம்ஸ்தவேன, சிர சம்ஸ்தவேன லாங்காக ஜபிச்சுட்டே இருக்கிறதுனால தவ நாசாமணிகி, உன்னுடைய அந்த முத்து இது மூக்குத்தியில் உள்ள முத்தாகப்பட்டது நாசாமணி, உன்னுடைய முத்தியில் டைமண்ட் கூட இருக்கும், மணி ரத்னம். ஸோ அந்த மூக்கில் உள்ள அந்த மூக்குத்தியோட அந்த பளிர்ங்கிற ஒளி அஜ்ஞான சந்ததி நிஷா அத்தியய சூச்சனார்த்தம். அஜ்ஞானம்ங்கிறது சந்ததி, வரிசையாக அஜ்ஞானம் வந்துட்டே இருக்கு உள்ளுக்குள்ளே. அப்போது இவா எப்போதும் ஸ்துதி பண்ணுறதுனால என்ன ஆகிடுது? தேவி அங்கே உள்ளே பிரகாசிக்க ஆரம்பிச்சுடுறா. அப்போ அவளுடைய மூக்கில் உள்ள இந்த மணி, பிரகாசமான மணி, நிஷா அத்தியய சூச்சனார்த்தம், இனிமேல் உனக்கு இருட்டே இல்லைப்பா, உனக்கு நான் ஒளியை தரேன் அப்படின்னு ஞானத்தை தரேங்கிற தேவி உள்ளே உட்காந்து அவளுடைய மூக்குத்தியின் ஒளியால் அந்த அஜ்ஞானம்ங்கிற அந்த வரிசையை நீக்கி அத்தியன முடிவு. ஸோ அந்த நிஷா அந்த இருட்டை நீக்குவதற்கு சூச்சனை பண்ணுறது, நான் வந்துட்டேன், உனக்கு போதத்தை தர வந்துட்டேன்னு அந்த மூக்குத்தி ஒளியினால் அவள் உள்ள அவளுக்கு சொல்கிறான். ஆவிர்பவந்தி, அது எப்படி தோன்றதுன்னு அந்த மூக்குத்தியோட ஒளி அசுர தேசிகன்னா ஆச்சாரியர் இல்லையா, ஆச்சாரியர் தேசிகன் குரு எல்லாமே அந்த ஒரு ஸ்டெப் ஆஃப் இது. அந்த குருங்கிறது ஃபஸ்ட்டு, குருங்கிறது பேஸு. அந்த குரு மட்டும்தான் காசு வாங்கிட்டு டீச் பண்ணலாம், குருக்கு காசு கொடுக்கலாம், ஏன்னா அது குருவோட ஸ்தானம் அது. ஆனால் ஆச்சாரியங்கிறது காசெல்லாம் வாங்கிக்க மாட்டான். அப்படி ஓரோ ஸ்டேஜ். தேசிகன்றது இன்பிட்வீன், இவா 2 பேர் நடுவில் வரக்கூடியவர் தேசிகன். ஸோ அப்படி டீச் பண்ணக்கூடிய எல்லாருமே. ஸோ அசுர தேசிகர் யார்? சுக்ராச்சாரியார். ஸோ சுக்ராச்சாரியார் தான் அசுர குரு.
அப்போ அப்படிப்பட்ட தாரகா அசுரகுருங்கிறது இங்கே வெள்ளி கிரகம். வெள்ளி கிரகம் சுக்ராச்சாரியர் சுக்ர கிரகம் இல்லையா, கிரகமாக பிரகாசிக்கிறார் இல்லையா அவர், அந்த சுக்ரன் வெள்ளி கிரகம்னு சொல்கிறோம் நம்ம. ஸோ அந்த வெள்ளி கிரகம் அது தோன்றும் பொழுது ஆவிர்பவந்தி தோன்றும் பொழுது ஈஸ்டர்ன், எது தோன்றினாலும் தோன்ற இடத்த ஈஸ்ட்னு சொல்லிடுறோம். அது ஈஸ்டர்ன் டைரக்ஷனில் அந்த சுக்ர கிரகம் தோன்றும் பொழுது அது இண்டிகேட்ஸ் த டான். அது டான் அப்போ தான் தோன்றதுன்னு சொல்லும்போதே ஒரு மேன்மை, அது ஒரு கால வேளையில் அப்படியே தோன்றது இல்லையா, அதை மாதிரி மேன்மை வருகிறது அப்படிங்கிறத சுட்டி காட்டுற மாதிரி உள்ளுக்குள்ள அந்த தபோதனர்களுக்கு மூக்குத்தி அவளுடைய மேன்மையை சுட்டி காட்டுறதுன்ட்ட. प्रत्याहृते मनसि भाति तपोधनानाम् अज्ञानसन्ततिनिशा अत्ययसूचनार्थम् आविर्भवन्ति असुरदेशिकतारका इव ताम्बूलगर्भपरिफुल्लकपोललक्ष्य ताटङ्कमौक्तिकमणिप्रतिबिम्बदम्बात् हस्तद्वयव्यतिकर अमलसत्त्वम् आद्यं वर्णं बिभर्ति जठरे तव वक्त्रबिम्बम्. தேவியோட கண்ணத்தை இங்கே சொல்கிறார். கபோல கண்ணம், தாம்பூல கர்ப்ப பரிபுல்ல, அதாவது தாம்பூலத்தை மென்னுண்டே இருக்காளா, இந்த கண்ணை வந்து கண்ணாடி மாதிரி இருக்குது, அப்படியே பலன்னு பளிங்கு கண்ணாடி மாதிரி இருக்குது. அப்போ உள்ளே இருக்கிற தாம்பூலத்தோட கலர் இந்த கன்னத்தில் தெரியுது, வெளியில் தெரியுது. ஸோ பரிபுல்ல மலர்ந்த அந்த கன்னத்தில் லட்சியன்னு சீன் பார்க்க முடியுது. ஸோ உள்ளே இருக்கிற தாம்பூலத்தோட ரெட்டு கலர் வந்து இந்த கன்னத்தில் பிரகாசித்து வெளியில் தெரியுதுங்கிற தாடங்க மௌக்திக மணி. அதே மாதிரி காதில் நல்ல முத்து மணியெல்லாம் வச்சு தாடங்கம் போட்டுருக்கா அம்பாள். ஸோ அவளுடைய இந்த மணி வருது, அது கன்னத்தில் வந்து பிரகாசிக்கிறது இல்லையா. தாடங்கத்தோட மணிகள் எல்லாம் மௌக்திக முத்து மணி எல்லாமே பிரதிபிம்ப தம்பாத்து, அது ஆடம்பரமாக டாம்பீகமாக என்ன பண்ணுறது, கன்னத்தில் அது வேறு பிரகாசிக்கிறது. அப்போ என்ன ஆகிடும், பல கலர் காட்டும். மணிங்கிறது இந்த இந்திரநீல கல் கூட இருக்கலாம், அப்போ ஒரு பிளாக் கலர் வரலாம். ஸோ ஒரு கருப்பு, ஒரு சிவப்பு, ஒரு ரெட்டு எல்லாமே சேர்ந்து அந்த கன்னத்தில் அப்படி பலன்னு ஒரு கலம் அப்படி டாம்பீகமாக பிரகாசமாக கன்னத்தில் தெரியுது அம்பாளோட கன்னத்தில். இப்போ என்ன ஆகுது, அஸ்தத்வய வெதிகர அமல சத்துவம். இப்போது அமல சத்துவம் இதுக்கடையில் வெள்ளை கலர் வேறு பளிச்சுங்கிறது எங்கன்னு பார்த்தா ஜடரே பிபர்த்தி. இங்கே ஜடர்னா வயிறுன்னு அர்த்தம் இல்லை, மூஞ்சியில் சென்டரில் ஜடரம்னா இது சென்டர் இல்லையா, நாபிங்கிறது சென்டர் ஸ்தானம். அது மாதிரி முகத்தில் சென்டரில் இருக்கிற மூக்கில் ஒரு மூக்குத்தி போட்டுருக்கான். அந்த மூக்குத்தி சத்துவமாத்தியம், அது சத்துவகுணமான வெள்ளை கலரில் ஜொலிக்கிறது. அஸ்தத்வய வெதிகரன்னு மாறான. ஸோ இந்த சத்துவகுணத்துக்கு மாறான துவயம் என்னது, ரெண்டு, ரஜோகுணம் தமோகுணம். இந்த கன்னத்தில் இந்த பல கலர் காட்டுறதுனால அது ராகத்வேஷம் மாதிரி ரெண்டு தமோ குணத்தை காட்டுற மாதிரி இருக்குது, ரஜோ குணத்தை காட்டுற மாதிரி இருக்குது. இதை ரெண்டையும் தாண்டி அதை அஸ்தமிக்கிற மாதிரி ஆத்தியம் சத்துவம் முதல் குணமான, முதல்ல சத்துவ ரஜஸ் தமோ அப்படி தானே ஆரம்பிக்கிறது. அப்போ முதல் குணமான அந்த சத்துவ வர்ணம், சத்துவ குணம், அந்த வர்ணம்ங்கிறது வெள்ளை கலர், அதை காட்டுறது எங்கே, தவ வக்ரபிம்பம் பிபர்த்தி ஜடரே. ஸோ உன்னுடைய முகமாகி அந்த பிம்பத்தில் ஜடரே பிபர்த்தி என்னது, முத்து மூக்குதி தான். அது போன ஸ்லோகத்துலேருந்து அன்வயமாகுது. ஸோ அந்த முத்து மூக்தியாக பார்த்து சத்துவ குணத்தையும் பிரதிபலிக்கிறது. கண்ணம் ரெண்டும் ரஜோகுணம் தமோ குணத்தை காட்டா, அதுக்கு மாறான சென்ட்ரலில் இருக்கிற மூக்குத்தி ஆகப்பட்டது சத்துவ குணத்தை பிரதிபலிக்கிறது. தாம்பூல கர்ப்ப பரிபுல்ல கபோல லக்ஷ்ய தாடங்க மௌக்திக மணி பிரதிபிம்பதம்பாத் ஹஸ்தத்வய வியதிகர அமல சத்வமாத்யம் वर्णं बिभर्ति जठरे तव वक्त्रबिम्बम् दत्ते श्रियं बहुविधां कुशलानि दत्ते पदं सुरपतेः अपि लीलया एव ईदृग्विद अम्ब तव दृष्टिः इतः अधिका वा न अद्यापि कर्णम् अतिवर्तितुम् ईश्वरीयम्. இப்போ திருஷ்டியை சொல்கிறேன், பார்வை, தேவியோட பார்வை என்னது, ஸ்ரீயம் தத்தே, அது ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறது. தேவியோட கடைக்கன் பார்வை விட்டால் எல்லா பெண்களுமே ஓடி போடுறான்னு பார்க்குறோம் சௌந்தர்ய லகரில். அவ்வளோ கழவன் கூட இளைஞனாக ஆகிடுவான் அப்படி பார்வைப்பட்டான்னு சொல்லும்போது ஐஸ்வர்யத்தை கொடுக்கறது அந்த பார்வை.
பகுவிதாம் குஷலானிதத்தை பல பல குஷலங்கள் சௌக்கியங்களை கொடுக்கிறது. அது பொருள் சௌக்கியமோ, தனமோ, குடும்பமோ, புத்திரனோ, பௌத்திரனோ எல்லாத்தையும் கொடுக்கிறது. ஸோ பல குஷலங்களை சௌக்கியங்களை தத்தே கொடுக்கிறது. அம்பாளோட பார்வைப்பட்டால் எல்லாம் கிடைக்கிறது. ஸோ சுரபதேகே பதம் லீலையாபி தத்து, விளையாட்டா இந்திர பதவியை கூட கொடுத்துருது இல்லையா? ஸோ இந்திர பதவியும் கொடுக்கக்கூடிய பார்வை இது. ஈத்திருக்கு விதம் அம்பா, இப்படிப்பட்ட அம்மா உன்னுடைய பார்வையாகப்பட்டது. தவ திருஷ்டிகி, உன்னுடைய பார்வையாகப்பட்டது. இதகா அதிகாவா ந, இதுக்கு மேலே ஒன்றுன்னு சொல்லவே முடியாது. எப்படிப்பட்டது? கர்ணம் அதிவர்த்தித்தும், காது வரை நீண்டு போகக்கூடிய இந்த பார்வைக்கு மேலாக ஒன்றாக அத்யாபி ந, இதை தாண்டதுக்கு அதிவர்த்தனம் பண்ணுறதுன்னு இதை மீறதுக்கு. ஸோ காது, கர்ணம்னா காது, காது வரை நீண்ட பார்வை, நீண்ட அந்த கடைக்கண் பார்வை சொல்கிறதுக்கு இதுக்கு மேலே எதையுமே சொல்ல முடியாதம்மா. ஈஸ்வரி இயம், இயம்னா இந்த பார்வை, ஈஸ்வரி எல்லா சர்வசக்தியான ஈஸ்வரியே. இதுக்கு இன்னொரு அர்த்தம் கர்ணம் அதிவர்த்தது, ஏன்னா எல்லாத்தையும் கொடுக்குறது. கொடைவள்ளல் யார்? கர்ணன். ஸோ கர்ணன் மாதிரி கொடைவள்ளலை தாண்டுவதற்கு உன்னுடைய பார்வையை தவிர வேறு எதுவும் கிடையாது. ஸோ கர்ணன் கொடைவள்ளல் என்றால் அவனையும் மீறக்கூடியதாக உன்னுடைய பார்வை எல்லாத்தையும் கொடுக்கறது. அப்படி ரெண்டு அர்த்தம். கர்ணம்ங்கிறது காது, கர்ணம்ங்கிறது கர்ணன். தத்தே ஸ்ரீயம் பகுவிதாம் குஷலானி தத்தே தத்தே பதம் சுரபதேஹே அபிலீலயா ஏவ ஈத்ருக்வித அம்ப தவ திருஷ்டிஹி இதஹ அதிகா வா அத்யாபி கர்ணம் அதிவர்த்திதும் ஈஸ்வரி இயம். पातानकूटकटिने जगदुर्विगाहे व्यक्तं महति उपनिषद् विपिने प्रवृत्ता सेव्येतकेन तव लोचन चन्द्रिका इयम् एनां निपातय सकृत् मयि तप्यमाने. ஜெகன்னு போட்டிருக்கா. ஜனதுர்விகாஹே, ஜன முதல்ல இல்லை. ராதே கிருஷ்ணாய. ஓ சரிம்மா. ஜன ஜனதுர்விகாஹே, ஜனங்களால் போவே முடியாது. விகாகனம் பண்ணுறதுன்னு என்னது? அங்கே ரீச் பண்ணுறது, அங்கே போய் நுழையிறது, எல்லாம் பண்ணுறது. அதெல்லாம் காகத்தைன்னு சொன்னா மூழ்கிறது. தண்ணியில் சொல்லும்போது மூழ்கிறது, தண்ணியில் மூழ்கிறதும் போ. இங்கே விகாகனா அந்த ஒரு மலைனால ஏற முடியாதுன்னா அதுவும் துர்விகாகம். அதான் ஜனங்களால் ரீச் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி இடத்துல வியர்த்தம். இது லோச்சனம், உன்னுடைய பார்வை. லோச்சனம்னு உன்னுடைய கண் பார்வை. அந்த பார்வை பாஷான கூட்ட கட்டினே, அதாவது பாஷாணன் கல்லாக சேர்த்து வைத்திருக்கக்கூடிய கூட்டம். அது என்னது? மலையோடு முகடு. ஸோ மலை முகடுகளை மக்கள் ஜாதி போகவே முடியாது. யாராலும் சட்டு நல்லா எல்லாம் மலை மேலே ஏற முடியாது. அப்படிப்பட்ட கடினமான கூட்டங்களை உடைய அந்த மலைகளின் மேலே உன்னுடைய பார்வை தவ லோச்சன சந்திரிகா இயம் வியர்த்தம். உன்னுடைய கண் பார்வையாகப்பட்ட அந்த சந்திரிகைகள், அந்த பார்வை என்ற குளிர்ச்சியானது. சந்திரிகைகள்னு குளிர்ச்சியான கிரணங்கள். பார்வை என்ற சந்திரிகைன்னா சந்திரன்லேருந்து வரக்கூடிய கிரணங்கள். அப்படி குளிர்ச்சியான உன்னுடைய பார்வையை அதில் போய் மலையில் போய் விழுந்தா மக்கள் யாருமே அங்கே கிடையாது. அதனால அங்கே நீ கண்ணை போட்டால் அது வியர்த்தம், வேஸ்ட்டுன்னுட்டார். மகதி உபனிஷத விபினே பிரவர்த்தா, அதே மாதிரி மகத்தான உபனிஷதங்கள். உபனிஷதங்கள் என்னது? வேத அந்தம். ஸோ அங்கே எல்லாம் பிரம்மத்தை பற்றி எல்லாம் பேசிகிட்டு இருக்கும். அதுவும் மக்கள் ஜஸ்ட் லைக் தட்லாம் உபனிஷதங்கள்லாம் மனுஷாளுக்கு புரிஞ்சிக்க முடியாது. ரொம்ப கஷ்டம். சாதாரண பாமர மனுஷங்களுக்குலாம் அதெல்லாம் புரியாது. அப்படிப்பட்ட உபனிஷதத்தில் உன்னுடைய பார்வையை நீ போட்டேன்னா அதுவும் வேஸ்ட்டு. மகதி உபனிஷத விபினே, அது காடு. உபனிஷதங்கிறது அவ்வளோ டீப் டென்ஸ் ஃபாரஸ்ட். அப்படி ஒரு ஃபாரஸ்டாக இருக்கக்கூடிய உபனிஷதங்களில் நீ உன்னுடைய பார்வை பிரவருத்தமானால் வியர்த்தம், அதுவும் வேஸ்ட்டு. கேன சேவியேனா, அங்கெல்லாம் யார் போய் சேவிப்பா? உன்னுடைய பார்வையை ரசிக்கிறதுக்கு கூட ஆள் கிடையாதேம்மா. ஸோ இதை யார் சேவிக்கிறது? அங்கெல்லாம் மலையில் போயோ உபனிஷதங்களோ யாரால் சேவிக்க முடியும்? தவ லோச்சன அத்ரிகா சந்திரிகா ஈயம், உன்னுடைய கண் பார்வையாகப்பட்ட குளிர்ந்த கிரணங்களை யாருமே அங்கெல்லாம் சேவிக்க முடியாது. அதனால் அங்கெல்லாம் நீ போடாதே. ஏனாம் நிபாத்தையா, அந்த பார்வையோடைய கிரணங்களை என் மேலே போடுங்கிறார். தப்பியமானே சக்ருத் மயி, நான் ரொம்ப தபிச்சுட்டு உட்காண்டிருக்கேன். ரொம்ப சூட்டில் உட்காண்டிருக்கேன். நான் தபிச்சுட்டு இருக்கேன் சூடில். அப்போ குளிர்ச்சியான உன்னுடைய பார்வை யார் மேலே வேணும்? என் மேலே வேணும். ஸோ மயி சக்ருத் நிபாத்தைய, ஒரு முறை என்ன பாருமான்னு கேட்குறேன். पाषाणकुण्डकटिले जनदुर्विगाहे व्यक्तं महती उपनिषद् विपिने प्रवृत्ता सेव्येत केन तव लोचन चन्द्रिका इयम् एनां निपातय सकृत् मयि तप्यमाने. ஒன்று போலப்பா.
कामं शिवेन शमितं पुनः उज्जगार दृष्टिः तव इति किम् इयं जननी स्तुतिः ते लीला प्रसूत पुरुषार्थ चतुष्टयायाः तस्याः परन्तु स भवति अवयुक्त्यवादः காமம் சிவேன சமிதம் காமனை மன்மதனை சிவன் எரித்தார் இல்லையா ஸோ அவனை அடக்கி விட்டான் ஸோ அவன் வந்து பகவான் மேலே அம்பை போடலான்னு வந்தான் ஆனால் பகவான் டக்குனு கண்ணால் எரிச்சு விட்டார் அவரை அடக்கினார் சமிதம் சமம் பண்ணிட்டார் புனக திருஷ்டிகி தவ உஜ்ஜகார நீ என்ன பண்ண அந்த அரங்கனா இருக்கக்கூடிய அந்த சாம்பல் மேலே உன்னுடைய திருஷ்டியை போட்டாய் உஜ்ஜகார நீ அவனை உயிர்ப்பித்தாய் இல்லையா உஜ்ஜகாரன்னு ஜகாரன்னு எழுப்பினாய் நீ அவனை மீண்டும் எழுப்பினாய் இது அவன் ரதிக்கு மட்டும் தெரிகிற மாதிரி பண்ணினாவும் நீ அவனை உயிர்ப்பித்தாய் உன்னுடைய பார்வை கிம் இயம் ஜனனி ஸ்துதி இதை போய் சொல்கிறது என்ன பெரிய ஸ்துதி இதெல்லாம் ரொம்ப லோயர் கிரேடு இதெல்லாம் உனக்கு அசால்ட்டு ரொம்ப ஈஸியாக நீ பண்ணக்கூடியது இதை போய் நான் பெரிய ஸ்துதியாக சொல்கிறதுல என்ன விஷயம் இருக்குங்கிறார் கிம் இயம் ஜனனி ஸ்துதி ஹீத்தே இந்த ஸ்துதியை என்னத்தை வேண்டி கிடக்கு இது ஒன்று ரொம்ப இதெல்லாம் ஒன்றுமே இல்லை உன்னை பொறுத்த வரைக்கும் ஸோ இதை போய் ஸ்துதி பண்ணுறதுல பெரிய விஷயமே இல்லை லீலா பிரசூத புருஷார்த்த சதுஷ்டயாயாக விளையாட்டாகவே உன்னுடைய பார்வை அப்படியே 4 புருஷார்த்தங்களை ஈஸியாக கொடுத்துரும் தர்ம அர்த்த காம அப்புறம் லாஸ்ட்டாக செத்து போன கிடைக்கிற மோட்சம் இப்படி 4 வித நன்மைகளை விளையாட்டாகவே மக்களுக்கு செய்யக்கூடிய பார்வை அது தஸ்யாக அதோடு கம்பேர் பண்ணும்போது பரம் தஸ்யாக பரம் தூ ச பவதி அவயுத்தியவாதகன்னு உன்னுடைய கீழான கம்பேரிசன் அது அவனாலே கீழான அர்த்தம் ஸோ உதி அவாதக அதாவது உன்னுடைய நிந்தனைக்குரியது செயல் நான் வந்து அதை போய் புகழ்ந்தேனால் நீ காமனை உயிர்ப்பித்தாய்ன்னு சொன்னால் அது ஒரு பெரிய விஷயமே இல்லை அது வந்து உன்னோட கீழான புகழாக இருக்குது அதை விட மேலான இது புகழ் என்னது 4 புருஷார்த்தங்களையும் விளையாட்டாக நீ கொடுக்குறிய அந்த இதோடு கம்பேர் பண்ணும்போது அதை விட மோரா அதை விட ஜாஸ்தியாக அப்படி பரம் அப்படி மோரா ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய உன்னுடைய பார்வை பவதி அவயுத்தியவாதக அது வந்து ரொம்ப பார்ஷியலாக புகழற மாதிரி அவயுத்தியவாதகன்னு ரொம்ப மிகுந்த புகழை சொல்லாமல் கீழான புகழை சொல்கிற மாதிரி ஆயிடும் அது அப்படிங்கிற ஸோ புருஷார்த்தங்களை கொடுக்கறது பெரிய விஷயம் कामं शिवेन शमितं पुनः उज्जहार दृष्टिः तव इति किमियं जननि स्तुतिः ते लीला प्रसूत पुरुषार्थ चतुष्टयायाः तस्याः परं तु स भवति अवयुज्यवादः